யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அப்பொழுது கர்த்தர் அவனை எழுப்புவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல வெறும் ஜெபம் அவனை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லலை. அந்த ஜெபத்தில் அவனுக்கு விசுவாசம் இருக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெபத்தில் விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க செய்வார். வேதத்தில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 அதிகாரத்துலையும் இருக்குது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தேவனை பற்றி கேள்விப்பட்ட உடனே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுஸ்தமாவேன் அப்படிங்கிற விசுவாசம் அவளுக்குள்ள ஏற்படுது. இயேசுவானவர் ஜனக்கூட்டத்தின் மத்தியில் போறாரு. எத்தனையோ பேர் அவரை தொட்டிருக்கலாம், ஆனால் அந்த தொடுதல் எதுவுமே யாருக்கும் நன்மை செய்யலை. இவங்களை மட்டுமே இந்த வேதம் ரெஃபரன்ஸாக கொடுக்குது. தொட்டால் பெரும்பாடு நின்று போச்சு அப்படின்னு. என்ன காரியம்னா அந்த ஒரு விசுவாசம் தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நிறைவேறணும்னு நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லை விரும்புகிறோமோ அதில் விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்து நம்ம காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.